இன்னொருத்தர் இருக்கார் பழனிசாமி. பழனிசாமி யாரும் தெரியல உங்களுக்கு? காத்தாலேயே கம்பு சுத்துவார். காத்து இருக்கு பாருங்க, அதிலே கம்பு சுத்துவார். அவர் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டுகளாக மக்களுடைய விரோத கொள்கைகளால நாட்டை படுகொலில் தள்ளுகிறது ஒன்றிய பாஜக அரசு. மண்புழு மாதிரி ஊர்ந்து பதவிக்கு வந்து பதவி சுகத்துக்காக பச்சோந்தியாக மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்து தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்ச பழனிசாமி கூட்டணியிலிருந்து வந்துட்டோன்னு கபட நாடகம் நடத்துகிறார். நான் கேட்கிறேன், எங்கேயாவது பாஜகவையோ மோடியையோ விமர்சிச்சு ஒரு வார்த்தை பேசுறாரா? பிரதமர் பற்றி மட்டும் இல்ல, ஆளுநர் பத்தி கூட பேசுறது இல்ல. இதை நாம கேட்டா உடனே இப்ப என்ன சொல்றா தெரியுமா? ஆளுநரால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் ஏன் நாங்க அவரை பத்தி பேசணும்? அறிவு கொழுந்து மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது? ஆளுநரால இந்த தனிப்பட்ட ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு எங்களுக்கு என்ன வாய்ப்பு தகராறா? பாகப்பிரிவினை தகராறா? பங்காளி தகராறா? சொத்து பிரச்சனையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதை தடுக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புற சட்டங்களுக்கும் சட்ட முன்னோடிகளுக்கும் அனுமதி அளிக்க மறுக்கிறார். இதுதான் எங்களுக்கும் அவருக்குமான பிரச்சனை. மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு அனுமதி தராம ஆளுநர் இழுத்தடிக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தை இழிவுபடுத்துறதுக்கு சமம் இல்லையா? முதலமைச்சரான எனக்கு எப்படி கோபம் வருதோ அதே கோபம் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிற பழனிசாமிக்கு வர வேண்டாமா? ஆளுநர் இப்படி இழுத்தடிக்கிறது தவறுன்னு ஆளுநரை கேட்டிருக்க வேண்டாமா? அப்படி கேட்க மறுக்கிறார்னா ஒண்ணு ஆளுநரை பார்த்து பயப்படுறாருன்னு அர்த்தம், இல்ல பழனிசாமிக்கு சொரணை இல்லைன்னு அர்த்தம். நாம கேட்கிறது, பழனிசாமி அவர்களை, ஆளுநருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் வீரமா அவரை எதிர்த்து பேசிடுவீங்களா?